1897 வருஷம் வெஸ்ட் விர்ஜினா பகுதியில் இருக்கிற கிரீன்பிரையர் அப்படின்ற மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் தான் உலகத்துல பேய் இருப்பதற்கான ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி பல்வேறு வீடியோக்களை அப்லோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான வீடியோல நாம இந்த குறிப்பிட்ட நிகழ்வுல என்ன நடந்துச்சு, அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எராஸ்மஸ் அப்படின்றவர் இரும்பு பொருட்கள் செய்கிற ஒரு கொள்ளராக இருந்தார். இவருக்கு ஜோனா அப்படின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. ஒரு நாள் இரவு அவரு ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் கிட்ட, ஒரு 11 வயது உள்ள ஒரு சிறுவனுக்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், இந்த விஷயத்த நீ வீட்டுல சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அனுப்பி வைக்கிறார். இப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பையன் எராஸ்மஸோடைய வீட்டுக்கு போகும்போது வீடு இருட்டா இருந்துச்சு. அங்க எந்த விளக்கையும் யாரும் ஏத்தி வைக்கல. உடனே இந்த பையன் என்ன செய்யறானா, கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது படிக்கட்டுக்கு கீழே ஜோனா கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து பயந்து போன இந்த சின்ன பையன் என்ன பண்றானா, வேகமா ஓடி போய் அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஜோனா கீழே விழுந்து கிடக்குறாங்க, போய் பாருங்கம்மா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ உடனே போய் எராஸ்மஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை எராஸ்மஸ் கிட்ட அனுப்பி வச்சுட்டு டாக்டரை கூப்பிடுறதுக்காக போறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு டாக்டர் சம்பவ இடத்துக்கு பார்க்கும்போது அங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. டாக்டர் போய் அந்த பெண்ணை செக் பண்ணி பார்க்கறதுக்காக போகும்போது அவங்கள தன்னுடைய மடியில வச்சு அழுதுகிட்டு இருந்தாரு எராஸ்மஸ். சோகமா இருக்கிறத பார்த்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஓகே இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறத அவர் பக்கத்துல போய் பார்த்து உறுதி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன சடங்குகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. எராஸ்மஸ் தன்னுடைய மனைவிய மடியில போட்டு தொடர்ச்சியா அவங்கள பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனா ஜோனா உடைய தாயார் மட்டும் எராஸ்மஸ் மேல ஒரு சந்தேகத்தோடய இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறமா ஜோனா நல்லடக்கம் பண்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, எராஸ்மஸோடைய மாமியாரான மேரி ஜேனுக்கு மன நிம்மதியே இல்ல. சோ அவங்க அதனால என்ன பண்றாங்கன்னா, இரவு ஃபுல்லா வீட்டுல மெழுகுத்தி ஏற்றி வச்சு தொடர்ச்சியா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தன்னுடைய மகளுடைய ஆவியை தாங்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மேரி ஜேனுடைய மகளான ஜோனா ஒரு ஆன்மாவாக அவங்க முன்னாடி தோன்றினாங்க. தோன்றி தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க விவரிக்கிறாங்க. விவரிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலையை அப்படியே முழுமையாக டேன் பண்ணிட்டு அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே சிரிச்ச மாதிரியே மறைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா மேரி ஜேன் என்ன பண்றாங்கன்னா, ப்ராசிக்யூட்டர் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருக்கா, அவளுடைய கழுத்து திருகி அவளை கொலை பண்ணிருக்காங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டதும் ப்ராசிக்யூட்டர் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வர சொல்லி ஜோனா புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்கள தோண்டி எடுத்து மறுபடியும் அவங்கள பிரேத பரிசோதனை செய்யறாங்க. இந்த முறை பிரேத பரிசோதனை செய்யும் போது ஜோனாவுடைய கழுத்து அப்படியே திருப்பப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா எராஸ்மஸ் கைது செய்யப்பட்டாரு. இந்த அம்மா கோர்ட்ல தன்னுடைய மகள் ஆவியாக இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னா அப்படிங்கறத அவங்க சாட்சியாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எவிடன்ஸும் அவங்க சொன்ன விஷயத்தை எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆனதுனால கோர்ட்ல எராஸ்மஸ்க்கு தண்டனை கொடுத்தாங்க. எராஸ்மஸும் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மர்மமான முறையில சிறையில் இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. சோ இந்த கதைகளை சொல்லிதான் இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இதுதான் உலகிலேயே பேய் இருப்பதற்கான ஒரே ஆதாரம் அப்படின்னும் இந்த சம்பவம் கோர்ட்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது தொடர்பான தகவல்களை சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. சரி, இது உண்மையா, இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கணும். அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த அந்த டைம் ஃப்ரேம்ல செய்திகள்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 1897 வருஷம் வெளியான செய்தித்தாள்கள்ல இந்த சம்பவம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வெளியாகுச்சு அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கலாம். அரபத் பலஸ்கோ அப்படின்ற ஒரு காப்பக நிபுணர் அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, என்னென்ன மாதிரியான தகவல்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்களை அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும் போது முதல்ல அவங்க சந்திச்ச ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட இந்த எராஸ்மஸ், ஜோனா, மேரி ஜேன் அப்படின்ற வெறும் பெயர்கள் மட்டுமே அன்னைக்கான ஆவணங்கள்ல கிடைக்கல. ஏன் அப்படின்னா, ஜோனா அப்படின்னு இன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட அந்த பெண்ணுடைய பேரை மிஸ்ஸஸ் ஷூ அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல எராஸ்மஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட
அவரை வந்து மிஸ்டர் ஷூ அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அப்ப எராஸ்மஸ் உடைய முழு பெயர் என்ன அப்படிங்கறத இவங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. அதே போல மேரி ஜேனுடைய பேர் என்ன, ஜோனாவுடைய பேர் என்ன அப்படிங்கறதையும் அவங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த பேர் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எராஸ்மஸ் உடைய முழு பெயர் வந்து எராஸ்மஸ் ஸ்ட்ரிப்லிங் ட்ரவுட் ஷூ. அதே போல ஜோனாவுடைய முழு பெயர் வந்துட்டு எல்வா ஜோனா எஸ்டர். மேரி ஜேனுடைய முழு பெயர் வந்துட்டு மேரி ஜேன் எஸ்டர். நாம ஏற்கனவே பல டிபக் வீடியோல ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம். ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சுன்னா அந்த சம்பவத்துல நிறைய கதைகளை வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி தான் பின்னாடி உள்ளவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் உள்ள தகவல்கள் நமக்கு தெரியணும். சோ இதுக்காக 1897 வெளியான டான்டன் ஸ்பெக்டேட்டர் அண்ட் விண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்துட்டு முதல்ல கிடைச்சிச்சு. அந்த பத்திரிகையில இந்த குறிப்பிட்ட நிகழ்வு தொடர்பான ஒரு கோர்வையான விஷயத்தை வந்து அதுல செய்தியாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவமானது எக்ஸாக்டா ஜனவரி 23ஆம் தேதி நடந்ததாக அவங்க செய்தித்தாள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜோனா இறந்த உடனே ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல சந்தேகம் இருந்திருக்கு. கதையில சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க அம்மா தான் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு. இல்ல, அந்த ஊர் மக்களுக்கே இந்த எராஸ்மஸ் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால ஒரு வதந்தி மாதிரி அந்த ஊர்ல அந்த டைம்ல பரவிட்டு இருந்ததாக செய்தியில பதிவு பண்ணிருக்காங்க. எராஸ்மஸ் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்றது ஏற்கனவே அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு வதந்தியாக பரவிட்டு இருந்ததுனால அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த சம்பவத்தை வந்துட்டு நாம என்ன செய்யணும்னா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சாட்சியங்கள் கொடுத்த எல்லா நபர்களும் எராஸ்மஸ் உடைய நடத்தையானது அவங்க மனைவி இறந்த போது சரியாக இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சாட்சியங்கள் அடிப்படையிலும் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் தான் இந்த எராஸ்மஸ்க்கு வந்துட்டு தண்டனை வழங்கப்பட்டிருந்துச்சு. கிரீன் பிரேயர் அப்படின்ற பத்திரிகையில ஜூலை 15, 1897 வருஷம் ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா இந்த எராஸ்மஸ்க்கு வந்து கோர்ட்ல என்ன தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்து அவரை சிறையில் அடைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட தண்டனையை வந்து அவருக்கு கொடுத்ததுல மக்கள் திருப்தி அடையல. அதனால மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கலவரம்லாம் அந்த ஊர்ல செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கலவரத்தின் வழியாக ஜெயில இருந்த எராஸ்மஸ் ஷூவை வெளியே கொண்டு வந்து தூக்குல தொங்க விடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சோ இந்த தகவலை போலீசார் தெரிஞ்சுக்கிட்டு எராஸ்மஸ் சிறையில இருந்து வேறு இடத்துக்கு இடம் மாத்திட்டாங்க. அந்த அவரை வேறு இடத்துக்கு இடம் மாத்திய விஷயம் தெரியாததால ஊர் மக்கள் வந்துட்டு கலவரம்லாம் நடத்தி இருக்காங்க. இதுக்கான ஒரு வழக்கும் வந்து இந்த கோர்ட்ல வந்து நடந்திருக்கு. மார்ச் மாசம் வெளியான செய்தித்தாள்கள்ல இது பேய் தொடர்பாக மேரி ஜேன் வந்து கோர்ட்ல எதுவும் சாட்சி சொன்னதாக எந்த குறிப்புகளும் கிடைக்கல. ஒருவேளை மேரி ஜேன் பேய் தொடர்பாகவே சொல்லவே இல்லையா, தன்னுடைய மகளுடைய ஆவி வந்ததை சொல்லவே இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அதற்காக ஏதாவது செய்திகள் கிடைக்குமா அப்படி தேடும் போது ஜூலை 1, 1897 வருஷம் தி கிரீன் பிரேயர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பத்திரிகையில ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு. அந்த செய்தியில கோர்ட்ல மேரி ஜேன் இந்த சம்பவத்தை சொன்னாங்க அப்படிங்கறதுக்கான பதிவு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. சோ இந்த மேரி ஜேன் ஏன் இந்த விஷயத்தை கோர்ட்ல சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பேய் தொடர்பான தகவலை வந்துட்டு அரசு தரப்புல இருக்கிற யாருமே போய் சொல்லல. இந்த கேஸை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எராஸ்மஸ் தரப்பு சேர்ந்த வக்கீல் தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா மேரி ஜேன் கிட்ட வந்துட்டு இந்த கேள்விகளை கேட்டாரு. நீங்க வந்துட்டு பேய் பார்த்தது மாதிரியான ஒரு விஷன் உங்களுக்கு வந்துச்சாமாமே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு விஷன் வரல, என்னுடைய மகளுடைய ஆவியே தான் வந்துச்சு, அவ தான் வந்து நடந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து எதற்காக வக்கீல் பண்ணார் அப்படின்னா மேரி ஜேன் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாது, இந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க பொய்யான கதைகளை சொல்றாங்க அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு மேரி ஜேன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டான பதில வந்து அவர் வாங்கினாரு. சோ இந்த தகவலை எடுத்துட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பேய் தொடர்பான சாட்சியத்தை மேரி ஜேன் சொன்னாங்க, அதை கோர்ட் ஏத்துக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பேய் வந்து இது மாதிரி சொன்னுச்சுங்க அப்படிங்கறத ஒரு விஷயமா நம்ம கோர்ட்ல சொன்னோம்னா அதை ஆதாரமா கோர்ட் எடுத்துக்க மாட்டாங்க. மார்ச் மாசம் கிரீன் பிரேயர்ல வெளியான செய்தியில ஒரு விஷயத்தை கிளியரா பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா கோர்ட்டுடைய தீர்ப்பு முழுக்க முழுக்க சாட்சியங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்களும் அடிப்படையிலுமே எராஸ்மஸுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கறத கிளியரா பார்க்க முடிஞ்சு. இந்த அம்மாவுடைய பேய பார்த்தேன் அப்படி சொன்னது அந்த கேஸுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யல அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. சரி, ஏன் இந்த பேய் கதையை அவங்க சொல்லணும்? மேரி ஜேனுக்கு பேய் கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலேயே அவங்களுடைய மகளுடைய ஆவி அவங்க பார்த்தாங்களா, இல்ல இந்த கதை இவங்களா கற்பனையாக உருவாக்குனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துட்டே இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தேதியில உள்ள செய்திகள் நமக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த சம்பவம் நடந்த அந்த தேதியில் வெளியான செய்திகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடினேன். அப்படி தேடும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
மார்ச் மாசம் வெளியான கிரீன் பேயர் பத்திரிகையில இந்த குறிப்பிட்ட சம்பவமானது ஜனவரி மாசம் 23ஆம் தேதி நடந்ததாக செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப ஜனவரி 23ல இருந்து நமக்கு இது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் செய்தித்தாள்ல கிடைக்குதா அப்படிங்கறத தொடர்ச்சியா நான் தேடிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டே வரும்போது ஜனவரி 28ஆம் தேதி 1897 வருஷம் ஒரு செய்தி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். எராஸ்மஸ் உடைய மனைவி இறந்து போனதுக்கான அந்த அறிவிப்பு செய்தியை பக்கம் 3ல வெளியிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் இந்த சம்பவம் தொடர்பாக முதல்ல பத்திரிகைகள்ல வெளியான முதல் செய்தி. சோ இந்த பத்திரிகையில பக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த மேரி ஜேன் சொன்ன இதே கதை மாதிரி ஒரு கதை அந்த பத்திரிகையுடைய முதல் பக்கத்துல இருந்துச்சு. அதாவது ஆஸ்திரேலியால ஒரு நபர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன நபருடைய ஆன்மா அங்க இருந்து தன்னைய கொலை பண்ணி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நபருக்கு அது சொன்னுச்சு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த நபர் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை போலீசார்ட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா மக்களும் போலீசாரும் அவருடைய உடல் அங்க கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும் போது அந்த நபருடைய உடல் அங்க இருந்து கண்டுபிடிக்கப்படுது. பேய் தான் என்ன செஞ்சுச்சுன்னா இந்த சம்பவத்தை சொன்னுச்சு அப்படின்னு முதல்ல எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த பேயை பார்த்தேன்னு சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார்னா, இல்ல பேயெல்லாம் சொல்லல, நான் தான் அந்த நபருக்கு பயந்துகிட்டு இந்த சம்பவத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி எக்ஸாக்டா டீட்டோ போட்ட மாதிரி தான் மேரி ஜேனுடைய அந்த சம்பவத்துடைய நரேஷனும் இருந்துச்சு. சோ இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை செய்தித்தாள்ல மேரி ஜேனோ அல்லது மேரி ஜேன் சார்பாக வாதாடிய அந்த வக்கீலோ படிச்சிருக்கணும். படிச்சதுக்கு அப்புறமா இந்த தகவலை அப்படியே பேசா வச்சு இந்த கேஸ்ல மறுபடியும் ரீஓபன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பேய் கதையை பரப்பி விட்டுருக்கணும். இப்படி பரப்பி விட்டதுக்கு அப்புறமா அது ஊரு ஃபுல்லா வதந்தியாக பரவி இருக்கு. இந்த வதந்தியா பரவனதுக்கு அப்புறத்துல இருந்துதான் இந்த கேஸ்ல ஏதோ நடந்திருக்கு, ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோனாவுடைய உடல் அவங்க தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் நடந்த சம்பவங்களை தான் நாம செய்தித்தாள்லையும் கிளியரா பார்த்தோம். சோ இது எல்லாமே எக்ஸாக்ட்டா அப்படியே மேட்ச் ஆவறதுனால இது பேய் தான் இந்த கதையை சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்காக ஒரு தாயாக அவங்களே கூட இந்த கதையை பரப்பி விட்டுருக்கலாம். அல்லது இந்த வக்கீலும் அந்த தாயாரும் சேர்ந்து இந்த கதையை பரப்பி விட்டு இந்த கேஸை ரீஓபன் பண்ண வச்சிருக்கலாம். நமக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியும், யாரும் பேய் இருக்கு அப்படிங்கறத அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கவும் இல்லை. அதனால இந்த கதையில பேய் தான் இந்த சம்பவத்தை சால்வ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றது முழுக்க உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.